இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா! இயேசு மெய்யாகவே உயிர்த்து விட்டார். அல்லேலூயா! அன்பிற்கினியவர்களே, அன்பெனும் வலைதள நேயர்களாகிய உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும், நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும். தூய பவுலடியார் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 14வது இறைவசனம். இயேசுவின் உயிர்ப்பினால் சாவும் கல்லறையும் தோற்கடிக்கப்பட்டது. நிலைவாழ்வு நிரந்தரம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. பலவீனம் பேரார்வமாக வெளிப்பட்டு அமைதி ஆர்ப்பாட்டமாக பேசியது. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா! பூட்டிய கதவு திறக்க புயலென சிறுத்தை புறப்பட்டது. கல்லறை காலியானது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். காய்ந்த உதடுகள் கனிரசம் பருகின. ஓய்ந்த பாதங்கள் ஊர்வலம் போயின. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றெழுந்தன. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! எனவேதான் சொன்னார் தூய அகஸ்தீனார், "We are Easter people. Hallelujah is our song." நாம் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா நமது பாடல். இயேசு உயிர்த்தார் என்பது நமது விசுவாச சத்தியம் மட்டுமல்ல, வரலாற்று உண்மை. அதற்கான சாட்சியங்கள் 3. முதலாவதாக, ஆண்டவர் இயேசு பிறந்தார் பெத்லகேமில், வாழ்ந்தார், பாடுகள் பட்டார், மரித்தார். இரண்டாவது, இறந்த பின் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறை காலியாக இருந்தது. அவருடைய உடல் அங்கே இல்லை. ஒரு உடலை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணி சுற்றப்பட்டு ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்தது. இது இரண்டாவது சாட்சியம். மூன்றாவதாக, உயிர்த்த ஆண்டவர் தனது சீடர்களுக்கு ஆங்காங்கே காட்சி கொடுத்தார். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் இதை பதிவு செய்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் தான் இருக்கிறேன், வாழ்கிறேன், தான் உயிர்த்து விட்டேன் என்பதை சீடர்களுக்கு காட்சியின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அவர்களுக்கு அவர் சொன்ன செய்தி, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அன்பிற்கினியவர்களே, விதையானது மண்ணில் விழுந்து மடிந்து அது வளர்ந்து பயிராகி பலனளிப்பது போல வீரன் புதைக்கப்படுகிறான். ஆனால் அவன் புரட்சியாக விதைக்கப்படுகின்றான், பலனளிக்கின்றான். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பும் அப்படித்தான். கியூபா தேசத்தை படைத்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் ஆற்றிய வரலாற்று உரை, "நீங்கள் என்னை சிறைப்படுத்தலாம், ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும்." அவர் சொன்ன வார்த்தைகள் உயிர் பெற்றன. அவர் விடுதலை அடைந்து கியூபா தேசத்தை படைத்தார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் எல் சால்வதோரில் வாழ்ந்த பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்தவர். அவர்களுடைய பாடுகளிலிருந்து விடுதலை அளித்து நலவாழ்வு பெற அரசாங்கத்தோடு போராடியவர். அவரை அமைதிப்படுத்த அரசு படைகள் எவ்வளவோ முயற்சி செய்தன. "நாங்கள் உம்மை வீழ்த்தி விடுவோம், சுட்டு விடுவோம், உங்களை சாகடிப்போம்." அவர் சொன்னார், "நான் மரணத்துக்கு பயப்படவில்லை. நீங்கள் என்னை சுடலாம், நான் சாகலாம், ஆனால் என்னுடைய எல் சால்வதோர் மக்கள் மத்தியிலே நான் மீண்டும் உயிர்ப்பேன்" என்று சொன்னார். அவர் சொன்னதுதான் நடந்தது. திருப்பலி ஆற்றிக் கொண்டிருந்த பொழுதே அரசு படைகள் துப்பாக்கியால் அவரை சுட்டன. பீடத்தின் மீது சரிந்து விழுந்து இறந்தார். ஆனால் இன்று அந்த மக்களிடையே மட்டுமல்ல, உலகம் முழுக்க அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திரு அவை அவரை புனிதராக உயர்த்தி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மமே வெல்லும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இயேசு விழுந்தார், எழுந்தார், இறந்தார், உயிர்த்தார். நாமும் உயிர்ப்போம். கட்டி வைத்திருக்கும் நம் கரங்களுக்கு விடுதலை தருவோம், அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு. பூட்டி வைத்திருக்கும் நம் இதயத்தை திறப்போம், பொங்கி வரும் நேசத்தால் இந்த பூமியை நிரப்ப. உடலாக, உயிராக, உணர்வாக உயிர்ப்போம், புதுவாழ்வு மலரட்டும். உயிர்ப்பு விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.